வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொதுவாக உள்ள ஒரு லெசன் தான் இது. யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இல்லை சாப்டர் 4 தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இயங்குது, என்ன ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தேவை, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ப்ராசஸ் ஆகுது, என்ன வேலைகளை செய்யுதுங்கிறத அப்படியே நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில். நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை நீங்கள் டிக் பண்ணி வச்சால் தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் டு சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது, அந்த கீபோர்டு மவுஸு அந்த லொட்டோஸ்க்கெல்லாம் பார்த்தது ஹார்ட்வேர். இது சாஃப்ட்வேர். A software is a set of instructions that perform a special task. சாஃப்ட்வேருங்கிறது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எழுதுறது, அதுக்கு தான் உங்களுக்கு கோடிங் தேவைப்படுது. என்னத்துக்காக? தட் பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒரு டாஸ்க் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், எப்படி அதை ஒரு கோடிங்காக கொடுக்குறோம். அது அந்த வேலையை செய்யணுங்கிறதுக்காக அதனுடைய எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றி வச்சுக்கிறது தான் ஒரு சாஃப்ட்வேர். அது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஓகேவா? இட் இன்டராக்ட்ஸ் பேசிக்கலி வித் த ஹார்ட்வேர் டு ஜெனரேட் த டிசைர்ட் அவுட்புட். பொதுவாக இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரோட இன்டராக்ட் பண்ணும். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணணுன்னா கூட ஒரு இன்புட் டிவைஸ் மவுஸ் வேணும். அவுட்புட் காட்டணும்னா அதுக்கு டிஸ்பிளே. ஒரு அவுட்புட் டிவைஸோடையாவது கனெக்ஷனில் தான் இருக்கும் இந்த சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் இல்லாமல் சாஃப்ட்வேர் ரன் ஆகாது. ஓகேவா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் 2 சாஃப்ட்வேர் டைப்பாக பிரிக்கலாம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். அதான் நான் சொன்னது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பாருங்கள். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் எ செட் ஆஃப் ப்ரோக்ராம் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருங்கிறது ஆப்னு சொல்கிறது. நம்மளுடைய தேவைக்காக நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற ப்ரோக்ராமை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறது தான் இந்த சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேருடைய பேர் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் வேர்டு என்னதுக்குள்ளது, ஒரு டாக்குமெண்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு விஎல்ஜி பிளேயர், எம்பிசி பிளேயர், இந்த மாதிரி நிறைய வகையான பிளேயர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நோட் பேட் அது இது அதெல்லாம் வந்து பில்டினாக வந்துடும். அதாவது ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், மைக்ரோசாஃப்ட் வேர்டு, இந்த மாதிரி நிறைய வகையான ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸில் வரும். சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் a type of computer program that is designed to run the computer's hardware and application programs. இதுதான் மெயின். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து அதுதான் ஃபஸ்ட்டு லோடாக வருது. விண்டோஸு, லினக்ஸு, யூனிக்ஸு, மேக்கு எல்லாமே அதுதான். ஒரு சிஸ்டத்தை ரன் பண்ணுறது, அதாவது சிஸ்டம் வந்து உங்கள்கிட்ட ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை காட்டி யூசர் எவ்வளோ எளிமையாக அந்த யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதாவது எப்படின்னா, ஒரு ஆப்பை ரன் பண்ணுறதுலேருந்து நம்ம இப்போ நார்மலாக பெயிண்ட்டு அது இது இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வரைக்கும் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கிறதோடு தான். அது வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேரை லோட் பண்ணுறதுலேருந்து டிரைவரெலாம் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லா வேலைகளுமே ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் செய்யுது. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். An operating system OS is a system software which serves as an interface between user and a computer. இதுதான் மெயின் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கான இன்ட்ரோடக்ஷன். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஓஎஸ், அதான் ஓஎஸ்ஸே. அது சிஸ்டம் சாஃப்ட்வேர். என்ன பண்ணுது, யூசருக்கும் கம்ப்யூட்டருக்குமான இன்டர்ஃபேஸை இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. எப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச விஷயம், கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய விஷயம் வேறு, யூசர்டேருந்து அந்த இன்புட்டை வாங்கி கம்ப்யூட்டருக்கு எப்படி கொடுக்கணுமோ, அப்ளிகேஷனுக்கு எப்படி கொடுக்கணுமோ, ஒரு டிரைவர் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை டிவைஸை மாட்டுறாங்கன்னா அதுக்கு டிரைவர்ஸ்லாம் ஓஎஸ்லேயே இருக்கும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி அதை ப்ராப்பராக சர்வ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யுது. ஓகே, அந்த செய்வாங்க. திஸ் கண்ட்ரோல் யூனிட் அவுட்புட் அண்ட் அதர் பெரிஃபரல் டிவைசஸ் சச் அஸ் டிஸ்க் டிரைவ்ஸ், பிரிண்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ். இதுதான் என்ன பண்ணுதுன்னா, இன்புட்டு, அவுட்புட்டு, டிஸ்க், ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவ், யூஎஸ்பி டிரைவ், பிரிண்டர், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணுது. த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்க்ளூட் ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், எக்கச்சக்கமாக இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலைங்கிறது வந்து அதுதான் மெயின். எக்கச்சக்கமாக இருக்குது. டிஸ்கை மெயின்டைன் பண்ணணும், ப்ரோக்ராம்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது, மெமரியை மேனேஜ் பண்ணணும், ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு மேனேஜ் பண்ணணும், ஃபைலை மேனேஜ் பண்ணணும்,
எக்கச்சக்கமான மேனேஜ்மெண்ட் இதில் தான் இருக்குது. ஓகேவா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணணும். ஹார்ட் ட்ரைவை யூஸர்டேருந்து ஃபஸ்ட்டு யூஸரை புரிஞ்சுக்கணும். மானிட்டரில் அவுட்புட் கொடுக்கணும். மவுஸ், கீபோர்டு, இது பிரிண்டர் கூட எக்ஸ்ட்ரா உள்ளது விஷயம். பிரிண்டரு, ஆப்ஸை மேனேஜ் பண்ணணும். இது எல்லாம் பொதுவாக உள்ளது. ஓகேவா, இப்போ பாருங்கள், நம்ம கீழே பார்ப்போம். Without an operating system, a computer cannot effectively manage all the resources. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னா விண்டோஸை ஒரு சிஸ்டத்தை ஓப்பன் பண்ண உடனே அடிச்சு வெறும் எந்த ஹார்ட் டிஸ்க்லையுமே எந்த ஆப்ரேட்டிங்குமே சிஸ்டமே இல்லாமல் சிஸ்டத்தை ஆன் பண்ணால் நோ பூட் டிவைஸ் ஃபவுண்ட் அப்படின்னு காட்டும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபவுண்டுன்னு பழைய காலத்து இதில் காட்டும், நோ பூட் டிவைஸ் ஃபவுண்டுன்னு காட்டிடும். ஏன், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி யூஸருக்கும் கம்ப்யூட்டருக்கும் உள்ள தொடர்பு அதில் தான் இருக்குது. பயாஸ் என்ன, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் முன்னாடி சொல்லியிருந்தோம். பயாஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் ஆகுறது அதுதான். ஃபஸ்ட்டு போஸ்ட் செக்குக்கு அப்புறம் பயாஸ் தான் இனிஷியலைஸ் ஆகும். பயாஸுடைய வேலைகள் எல்லாம் அது பார்த்துட்டு ஓஎஸ் பூட் மேனேஜரை எடுத்து விடும். அந்த பூட் மேனேஜர் தான் விண்டோஸுக்குள்ளே பூட் மேனேஜர் தான் விண்டோஸில் ஒர்க் பண்ணும். ஓகேவா, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே ஒரு கம்ப்யூட்டராக மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When a computer is switched on, the operating system is loaded into the memory automatically. அதான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே போஸ்ட் ப்ராசஸ் நடக்கும். அடுத்து பயாஸ், அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அவ்வளோதான். அடுத்து டெஸ்க்டாப் லோட் ஆகுறது, அதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாப்டருக்குள்ளே வந்துடும். ஓகேவா, இது எல்லாம் நடக்கும். இப்போ வர சில கம்ப்யூட்டர்ஸ்லாம் செகண்ட்ஸில் எல்லாம் லோட் ஆகிடும். இப்போ வர ASUS கம்ப்யூட்டர்ஸ்லாம் செகண்டில் எல்லாமே லோட் ஆகி வந்துடும். 5 செகண்ட் 10 செகண்டுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, அடுத்து பாருங்கள். சம் ஆஃப் த பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ்ட் இன் பிசி பர்சனல் கம்ப்யூட்டர் ஆர், நான் சொன்னது தான், பிசி லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ணுறது என்னென்னா விண்டோஸு, யூனிக்ஸு, லினக்ஸு, மொபைல் டிவைசஸில் ஆண்ட்ராய்டு, iOS இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நான் ஆண்ட்ராய்டு லைன் பண்ணுறது ஹைலைட் பண்ணுறதெல்லாம் நீங்களும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே பாருங்கள், ஒரு யூஸர்கிட்டேருந்து இன்புட்டையோ அவுட்புட்டையோ வாங்குறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அதை ஹார்ட்வேர் கொடுக்கணுமா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கொடுக்கணுமா, இப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஓகேவா, பாருங்கள். யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். The following are few uses of operating system. The main use of operating system is to ensure that a computer can be used to extract what the user wants to do. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ஒரு யூசர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்கிறதுக்கான வேலைகளை அது மேற்கொள்ளும். ஈஸி இன்டராக்ஷன் பிட்வீன் த யூசர் அண்ட் கம்ப்யூட்டர், அதான் நான் சொன்னது தான். கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச வகையில் யூசருக்கு தெரிஞ்சதை கொடுக்கும் அது. ஓகேவா, ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கலி வென் பவர் இஸ் டர்ன்ட் ஆன். பூட் ஆகும்போது, பூட்னாலே விண்டோஸ் லோட் ஆகுது, அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகுறது தான் பூட். ஓகேவா, கண்ட்ரோலிங் இன்புட் அவுட்புட் டிவைசஸ், இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரியோட யூட்டிலைசேஷனை இது மேனேஜ் பண்ணுது. மெமரி அதாவது ஓவர்ஃப்ளோ எதுவும் ஆகிடாமல் அதை மேனேஜ் பண்ணிக்கிறது. ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு அதர் ப்ரோக்ராம்ஸ், மற்ற ப்ரோக்ராமுக்கு இப்போ எதாவது வர விண்டோஸ் பிட் டிஃபெண்டர் சரியான எஃபிஷியன்ட்டு. நம்ம டிசேபிள் பண்ணால் கூட வைரஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சோம். அப்படி உள்ள ஒரு ரியல் டைம் இது இருக்குது. அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியும் ப்ரொவைட் பண்ணுது. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.